அவர் அதை அப்படியே பாட்டியிடம் சொல்ல அனுராதாவிற்கு அந்த புது சிஇஓ மீது கோபமாக வந்தது. இப்போது அவரின் முன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருந்தது. இப்பொழுது அனுராதா பாட்டிக்கு சந்தனாவை தவிர வேறு சாய்ஸ் இல்லை. அந்த நேரத்தில் சந்தனா திலகாவுடன் சேர்ந்து ஷாப்பிங் செய்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது அவளுடைய போன் அடிக்க அதில் வந்த பாட்டியின் பெயரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். என்னாச்சு சந்தனா, ஏன் போன் அட்டன் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்க? திலகா கேட்கவும் சந்தனா டிஸ்பிளேவில் வந்த பாட்டியின் பெயரை காண்பித்தாள். 2 பேரும் ஒருவரை யோசனையுடன் பார்த்து கொள்ள ஸ்பீக்கர்ல போடு என்று திலகா கூறினார். போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் வைத்த சந்தனா, சொல்லுங்க பாட்டி என்றாள். ஆப்போசிட் சைடில் கேட்ட பாட்டியின் வாய்ஸில் வழக்கத்தை விட கூடுதல் சாஃப்டன்ஸ் தெரிந்தது. சந்தனா, உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் என்று அவர் கூற சந்தனாவின் புருவங்கள் உயர்ந்தது. என்ன, பாட்டியோட நம்பர் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா? வாய்ஸ் இவ்வளோ பணிவா வருது, ஹெல்ப்னு வேற கேட்குறாங்க. இது வரைக்கும் இதை செய் இப்படி செய் அப்படின்னு ஆர்டர் போட்டு தானே உங்களுக்கு பழக்கம். அவள் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே குறுக்கே புகுந்தார் திலகா. அத்தை, என்ன உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யன்னு சொன்னா சந்தனா மறுவார்த்தை பேசாம செய்ய போறா என்று அவசரமாக கூறிய திலகாவை முறைத்தாள் சந்தனா. அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக பாட்டி சொல்வதை கவனித்தாள். அது ஒன்றும் இல்லை, தியானா மீடியாவோட பேச போற டீல் பத்தின விஷயம்தான். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அந்த வேலையை சந்தனா கிட்டேயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு போய் அவங்கள நேரில் பார்த்து பேச வேண்டியிருக்கும். பாட்டி கவனமாக கார்த்திகை இதில் இழுக்காமல் பேசினார். அப்போதுதான் சந்தனாவிற்கு முதல் நாள் நைட் ஹரிஷ் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. திலகா ஏதோ சொல்ல வரும் முன் அதை தடுப்பது போல கை நீட்டிய சந்தனா, சாரி பாட்டி, நீங்க இந்த வேலையை ஏற்கனவே கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இடையில திரும்பவும் நான் உள்ள வந்தா அது சரியா வராது. அந்த டீலை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பண்ணிட்டு வந்தப்போ கூட அதில் பாதி கிரெடிட்ஸ் கார்த்திக்கு கொடுக்கணும்னு நீங்களே சொன்னீங்க. இந்த தடவை அந்த மாதிரி பாதிலாம் வேண்டாம், முழு கிரெடிட்ஸையும் கார்த்திக்கே எடுத்துக்கிட்டோம். எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டாள். திலகா நம்ப முடியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தார். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சந்தனா? இப்படி என்ன முட்டாள்தனம் பண்ணேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பாட்டி கொடுத்த ஆஃபரையே செய்ய முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்க. அவங்க நினைச்சா நம்மளை என்ன வேணா பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதா என்று கோபத்துடன் கத்தினார். அம்மா, நாம கடையில் இருக்கோம், எதுக்கு இப்படி கத்துறீங்க சொன்ன சந்தனா அதற்கு மேல் தன் அம்மாவை கண்டுகொள்ளாமல் போனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அவர்கள் வாங்கிய பொருள்களுக்கு இன்னும் பில் போடாமல் இருந்ததால் திலகாவால் அவள் பின்னால் போக முடியவில்லை. இவளுக்கு ஏதோ கிறுக்குதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் அவ இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்றா நினைத்த திலகா கோபத்தில் கால்களை தரையில் உதைத்தார். வெளியே வந்து அங்கு கிடந்த ஒரு பெஞ்சில் ஆசுவாசமாக உட்கார்ந்த சந்தனா ஹரிஷுக்கு ஒரு மெசேஜை எழுதி அனுப்பினாள். அப்போது ஹரிஷ் தீபக்குடன் போன் பேசிக் கொண்டிருந்தான். பாஸ், நீங்க மதியம் என் கூட லஞ்ச் சாப்பிட வரணும். நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றான் எதிர்முனையில் இருந்த தீபக். தீபக், நான் உங்க கூட லஞ்ச் சாப்பிட வரேன், பட் ஒன் கண்டிஷன், நீயும் ஐரா மாதிரியே என்னை பேரை சொல்லி கூப்பிடு. இந்த வாங்க போங்கலாம் இல்லாம நார்மலா பேசணும். நீ இப்படி பாஸ்னு கூப்பிடும்போது அது நமக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு என்றான் ஹரிஷ். அதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த தீபக், ஓகே ஹரிஷ் என்று தயக்கத்துடன் கூறினான். வெரி குட், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் ஷார்ப்பா 1:30க்கு நான் அங்க இருப்பேன் சொல்லிவிட்டு போனை வைத்த ஹரிஷ் சந்தனாவிடமிருந்து வந்த மெசேஜை பார்த்தான். பாட்டி இப்பதான் கூப்பிட்டுருந்தாங்க. தியானா மீடியாவோட டீல் பேசுற பொறுப்பை என்ன ஏத்துக்க சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து நான் என்ன செய்யறது என்று சந்தனா அனுப்பி இருக்க ஹரிஷ் மெதுவாக சிரித்தான். பரவாயில்லையே, இவன் நாம சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா என்று நினைத்தவன், டோன்ட் வரி, அவங்க சீக்கிரமாவே திரும்பவும் உன்னை கூப்பிடுவாங்க. பட் பர்சனலா உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குற வரைக்கும் நீ அங்க டீல் பேச போறதுக்கு ஒத்துக்காத என்று பதில் அனுப்பினான். அதன் பிறகு ஹரிஷ் தன்னுடைய ஸ்கூட்டரில் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றான். இப்போதைக்கு அவனுக்கு ஸ்கூட்டர் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஹரிஷ் அனுப்பிய மெசேஜை பார்த்த சந்தனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக உணர்ந்தாள். ஹோட்டலுக்கு வந்த ஹரிஷ் அங்கு ஏற்கனவே தீபக் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்தான். ஹாய் ஹரிஷ், ஹேவ் அ சீட் என்ற தீபக் ஹரிஷ் உட்கார்ந்ததும் தனக்கு பின்னால் இருந்த ஆளை பார்த்து தலையசைத்தான். தீபக்கின் அசிஸ்டண்டான அந்த நபர் ஒரு மூடிய ட்ரேயை அவர்கள் முன் வைத்துவிட்டு நகர்ந்து நின்று கொண்டான். தீபக் அந்த மூடியை திறந்து உள்ளிருந்து ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியை வெளியே எடுத்தான். அவனுடைய நடவடிக்கைகள் பார்ப்பதற்கு கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருந்தது. அந்த பெட்டியை ஹரிஷிடம் கொடுத்த தீபக், இதை உனக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண, என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூபிளான ஒன்று, இதை கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக பாதுகாத்துட்டு வரேன் என்று கூறினான். தீபக், நீ ஆல்ரெடி எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்டை கொடுத்துருக்க, இதுக்கு மேலே நான் எதையும் வாங்குறதா இல்லை சிரித்துக்கொண்டே சொன்ன ஹரிஷ் அந்த பாக்ஸை தீபக்கின் பக்கமே தள்ளினான்.
அதற்கு தலையை அசைத்து மறுப்பு தெரிவித்த தீபக், இந்த பொருள் இப்போ எனக்கு யூஸ் இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், பட் நீ தான் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்ச, உனக்காக தான் நான் இதை ரெடி பண்ணவே சொன்னேன், அதுக்குள்ளே நீ காணாமல் போயிட்டதால கொடுக்க முடியல, இப்போ ஒரு வழியாக இதை உன்கிட்ட கொடுக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான். பேசிக்கொண்டு இருக்கும்போதே தீபக்கின் ஃபோன் அடித்தது. அதை எடுத்து காதில் வைத்து எஸ் என்று கூறியவனின் ரியாக்ஷன் போக போக தீவிரமாகியது. பேசி முடித்ததும் ஹரிஷை பார்த்த தீபக், சாரி ஹரி, இந்த ஃபுட்டை நீ தனியாக தான் சாப்பிட வேண்டியிருக்கும், எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியான வேலை வந்திருக்கு, அப்புறம் ப்ளீஸ் இந்த கிஃப்டை நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும், இது ஒரு ஏர்லி பர்த்டே ப்ரெசென்ட்டாக நினச்சிக்கோ என்று பணிவாக கேட்டான். சரி என்று கூறி சிரித்த ஹரிஷ், எனக்கு புரியுது தீபக், நீ போய் உன்னோட வேலையை பாரு, இந்த கிஃப்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்றான். சாரி, இப்படி பாதியிலே விட்டுட்டு போறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத, நாம ஃப்ரீயா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சொன்ன தீபக் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனான். ஹரிஷ் டேபிள் மேல் இருந்த குட்டியான அந்த பாக்ஸை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். ஹோட்டலில் அவனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த லஞ்சை சாப்பிட்டு விட்டு நேராக வீட்டிற்கு சென்றான் ஹரிஷ். அங்கே போனதும் குளித்துவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் செய்தவன் தீபக் கொடுத்த அந்த குட்டி பாக்ஸை எடுத்தான். ஹரிஷ் அந்த பாக்ஸை திறந்தவுடன் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் அந்த ரூம் முழுக்க பரவியது. இதென்ன, இதோட ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. யோசித்தவனுக்கு தன் கண்முன் இருப்பதெல்லாம் முன்பை விட கிளியராக தெரிவது போல இருந்தது. அந்த வெல்வெட் பாக்ஸின் நடுவில் ஒரு சின்ன மார்பிள் கலரில் ஒரு மாத்திரை இருந்தது. அது ஒரு பீன்ஸ் விதை சைஸில் இருக்க ஹரிஷுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. இது கொடுக்கும்போது தீபக் ஏதோ சொன்னானே, ஞாபகம் வந்துருச்சு, நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன், அதனால எனக்கு இது தேவைப்படும்னு சொன்னான். ஆனா இந்த குட்டியூண்டு மாத்திரை நிஜமாவே என்ன ஸ்ட்ராங் ஆக்க முடியுமா? இதை கேட்டது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த விஷயத்துல தீபக்கை யாராவது ஏமாத்திட்டாங்களோ என்று நினைத்தான். ஆமா, இதை ரெடி பண்ண வேற 2 years ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்படின்னா இது ஏதோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்குமோ? இப்போ இதை என்ன பண்றது? சாப்பிடலாமா வேண்டாமா? ஹரிஷுக்கு கேள்விக்கு மேல் கேள்வியாக எழுந்தது. எப்படியும் தீபக் நமக்கு தப்பா எதையும் செய்ய போறதில்ல, நம்ம சாப்பிடுவோன்னு நம்பி கொடுத்துருக்கான், பேசாம வாயில போட்டு முழுங்கிடலாமா என்று நினைத்த ஹரிஷை அதிலிருந்து வந்த ஸ்மெல் கவர்ந்து இழுக்க கடைசியாக அந்த மாத்திரையை சாப்பிடுவது என்று முடிவு செய்தான். அதை வாயில் போட்டவன் தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு முன்பாகவே அந்த மாத்திரை உருகி அவன் தொண்டைக்குள் செல்வதை உணர்ந்தான். என்னடா அது, பொதுவா மாத்திரை சாப்பிட்டா அது பவுடர் மாதிரி தானே கரையும், இது என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அவசரப்பட்டு வாயில போட்டுட்டோமோ? நினைக்கும் போதே அவனுக்கு கவலையாக இருந்தது. என்னதான் தீபக் அவனுடைய நம்பிக்கையான நண்பனாக இருந்தாலும் அந்த மாத்திரையை நினைத்து ஹரிஷுக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. ஒருவேளை இந்த மாத்திரை நம்மளை கொன்னுருமா? இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கா? பேசாம ஏதாவது பண்ணி உள்ள போன மாத்திரையை வாமிட் பண்ணிடலாமா என்று ஹரிஷ் கண்டபடி யோசித்துக் கொண்டிருக்க திடீரென்று அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்தது. அப்படியே உடம்பு முழுவதும் சில் என்றாகி ஒரு ஐஸ் கட்டியை போல இருந்தது. தமிழ் சினிமாக்களில் ஹீரோயினை சுவிட்சர்லாந்தின் ஐஸ் கட்டி மலைகளுக்கு இடையில் கிளாமரான டிரெஸ்ஸில் டான்ஸ் ஆட விடும்போது அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது அவனுக்கு. பிறகு அப்படியே கண்கள் சுழற்றி கொண்டு வர மயங்கி தரையில் விழுந்தான் அவன். ஹரிஷ் திரும்பவும் கண் விழித்த போது கிட்டத்தட்ட சாயந்தரமாகி இருந்தது. என்ன இப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது? யோசித்துக் கொண்டே எழுந்தவன் அந்த ஸ்மெல் தன் உடலில் இருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்தான். கைகளில் ஏதோ வித்தியாசமான ஃபீல் வர முகத்திற்கு நேராக நீட்டி பார்த்தான். அவனுடைய கைகளில் மட்டுமல்ல, உடல் முழுவதுமே லைட்டான எல்லோ கலரில் ஒரு பிசுபிசுப்பான திரவம் ஒட்டி இருந்தது. அது அவனுடைய ட்ரெஸ்ஸையும் நனைத்திருந்தது. என்ன கொடுமடாது, பார்க்கவே பயங்கரமா இருக்கே. ஏய் தீபக், அப்படி என்ன கருமத்தரா எனக்கு கொடுத்து தொலைச்ச என்று தீபக்கை திட்டியவன் வேகமாக எழுந்து பாத்ரூமிற்குள் ஓடினான். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக தேய்த்து குளித்தவன் மறுபடியும் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டான். அவன் படுத்திருந்த இடத்திலும் அந்த பிசுபிசுப்பான திரவம் ஒட்டியிருக்க அந்த தரையை அழுத்தி துடைத்தான். என்ன செய்தாலும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்க ஒரு பாட்டில் ரூம் ஃப்ரெஷ்னரை மொத்தமாக காலி செய்தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் மிச்சம் இருக்கத்தான் செய்தது. போச்சு, சந்தனாவும் அவளோட அம்மாவும் வந்தாங்கன்னா நான் தான் ஏதோ பண்ணி வச்சிட்டேன்னு தப்பா நினைப்பாங்க. இந்த டேப்லெட் எனக்கு ஹெல்ப் பண்ணும்னு தீபக் சொன்னது நம்புற மாதிரியே இல்லை. இது எனக்கு தேவையில்லாத வம்ப தான் கொண்டு வந்து விட போகுது. இதை சாப்பிட்ட உடனே எனக்கு பயங்கரமா வயிறு வேற வலிச்சுது, மயக்கம் வந்துச்சு, ரூம் ஃபுல்லா இப்படி ஸ்மெல் வேற அடிக்குது. அவ்வளவுதான், இன்னும் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு வேற தெரியல. புலம்பிக்கொண்டே ஹரிஷ் அந்த ரூமை மறுபடியும் ஒரு முறை கிளீன் செய்தான். அப்போது திலகாவும் சந்தனாவும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். கொஞ்சம் கடுகடுப்பான முகத்தோடு உள்ளே வந்த திலகா, என்ன ஹரிஷ், சமைச்சிட்டியா என்று கேட்டார். 2-3 தடவை சத்தமாக இருமிய ஹரிஷ், அத்தை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் சமைக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம வெளியில சாப்பிட்டுக்கலாமா என்றான். அவனை மேலும் கீழுமாக பார்த்த திலகா, உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, முன்ன விட நல்லா பளிச்சுன்னு தெம்பாதான் தெரியுற, என்ன சமைக்காம இருக்கிறதுக்கு சாக்கு சொல்றியா? நாள் ஃபுல்லா வீட்டில் சும்மா இருக்க, ஆனா சமைக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லையா?
என்று கேட்டார். திலகா பேசியதை கேட்டதும் சந்தனா முகத்தை சுளித்தாள். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஹரி உடம்பு முடியலன்னு சொல்றான்ல, அப்புறமும் சந்தேகமா பேசிட்டு இருக்கீங்க என்று கூறியவள் ஹரிஷின் பக்கம் திரும்பி, இப்ப எப்படி இருக்கு ஹரி என்று அக்கறையுடன் கேட்டாள். இப்ப பரவாயில்ல சந்தனா, நான் வேணா கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேனே என்றான். இல்ல வேண்டாம், ஆக்சுவலா நானே எனக்கு வெளியில சாப்பிட போலாங்கிற ஐடியால தான் இருந்தேன். இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நைட்டுக்கு நாம எல்லாரும் அங்க போலாம் என்றவள் ரூமிற்கு வர சொல்லி ஹரிஷுக்கு கஞ்சாடை காட்டினாள். ஆல்ரெடி சந்தனா அவனுக்கு சப்போர்ட் செய்ததிலேயே சந்தோஷமாக இருந்த ஹரிஷ் அவள் கஞ்சாடை காட்டியவுடன் வேகமாக அவள் பின்னால் சென்றான். எதுக்கு கூப்பிட்றா? பாட்டிக்கிட்டே இருந்து திரும்பவும் ஏதாவது ஆஃபர் வந்திருக்குமோ, அதை பத்தி டவுட் கேட்கறதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் என்று யோசித்துக் கொண்டே உள்ளே வந்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் சந்தனா. அவசரமாக அவன் பக்கத்தில் வந்தவள் ஹரிஷின் கழுத்து கன்னம் என கை வைத்து பார்த்தாள். சூடு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிஜமாவே இப்ப பரவாயில்ல தானே? ஆனா ஹரி, அம்மா சொன்ன மாதிரி உன் முகம் முன்ன விட ரொம்ப பிரைட்டா தான் இருக்கு என்றாள். என்ன ரெண்டு பேரும் இதையே சொல்றாங்க என்று நினைத்த ஹரிஷ் அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை திரும்பி பார்த்தான். உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல அவனுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வந்திருந்தது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல ஹரி. இப்ப பாரு, அம்மா முன்னாடி தேவையில்லாம உனக்கு சங்கடம். இனிமே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராம பார்த்துக்கோ. உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணி பேசினா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. மனசுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ என்றாள். ஓகே, இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை பார்த்து திருப்தியாக சிரித்தாள். இன்னும் 2 daysல பாட்டிக்கு பர்த்டே வருது, அதுக்கு ஏதாவது gift வேற வாங்கணும். உனக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? வாங்கி வந்த திங்ஸை எடுத்து வைத்துக் கொண்டே சந்தனா கேட்க ஹரிஷ் அவளை ஏக்கத்துடன் பார்த்தான். நீ கூட அந்த விஷயத்தை மறந்துட்டல்ல சந்தனா என்று வருத்தத்துடன் நினைத்தான். இன்னும் 2 daysல பாட்டிக்கு பர்த்டே வருது, அதுக்கு ஏதாவது gift வேற வாங்கணும். உனக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? வாங்கி வந்த திங்ஸை எடுத்து வைத்துக் கொண்டே சந்தனா கேட்க ஹரிஷ் அவளை ஏக்கத்துடன் பார்த்தான். நீ கூட அந்த விஷயத்தை மறந்துட்டல்ல சந்தனா என்று வருத்தத்துடன் நினைத்தான். ஆமா, 2 வருஷமா நாம இருந்த லட்சணத்துக்கு இவன் நம்மளை பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதுல எங்க நம்ம பர்த்டேவெல்லாம் ஞாபகம் வச்சுக்க என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். என்னாச்சு ஹரி? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசனையிலே இருக்க. சந்தனா கேட்க சுயநினைவுக்கு வந்தான் ஹரிஷ். பாட்டிக்கு பர்த்டே கிஃப்ட் தானே, அதை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள். ஹரி, இது பாட்டியோட விஷயம். இதுல ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அவங்க கொடுத்த ஆஃபரை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதால என் மேல கடுப்புல இருப்பாங்க. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளே சான்ஸ் உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது என்றாள். இதெல்லாம் நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா பேபி? நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். என் மைண்டில் ஒரு ஐடியா இருக்கு. அந்த கிஃப்ட் கண்டிப்பாக உங்கள் பாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணும். அதுக்கு நான் கேரண்டி. என்னை நம்ப மாட்டியா? ஹரிஷ் கேட்க சந்தனாவிற்கு அவன் கான்ஃபிடென்ட்டாக இருப்பது போலத்தான் தோன்றியது. சரி, என்னமோ சொல்கிற, பார்த்து கவனமாக ரெடி பண்ணு. திரும்பவும் நமக்கு ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாது. உன்னை நம்பி தான் இந்த பொறுப்பை விடுறேன் சந்தனா சொல்ல ஹரிஷும் சந்தோஷமாக தலையாட்டினான். நீ வேணா பார் டார்லிங், நான் தர கிஃப்டை பார்த்து உங்கள் பாட்டி மட்டும் இல்லை, உன் சொந்தக்காரங்க மொத்த பேரும் ஷாக்காக போறானுங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து சிரித்தான். சந்தனா அந்த தியானா மீடியாவுடனான டீல் பற்றி அவனிடம் கேட்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவன் உடம்பு சரியில்லை என்று சொன்னதால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று நினைத்தவள் பாட்டியுடனான அந்த பிரச்சனையை தானே சமாளித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள். பாட்டியின் பர்த்டே ஃபங்க்ஷன் அவருடைய வீட்டிலேயே நடந்தது. சந்தனாவும் திலகாவும் முதலில் கிளம்பி செல்ல ஹரிஷ் கிஃப்டை எடுத்துக்கொண்டு பின்னால் வருவதாக கூறிவிட்டான். ஹரிஷ் பாட்டிக்கு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வருவானா? கேட்கும் போதெல்லாம் அதை பற்றி நீ ஒரி பண்ணிக்காத பேபின்னு சொல்கிறான். இந்த தடவையாவது பார்ட்டியில் எதுவும் சொதப்பாமல் நல்லபடியாக நடக்கணும் கடவுளே என்று வேண்டிக் கொண்டாள் சந்தனா. ஆனால் இந்த முறைதான் அங்கு ஒரு பெரிய ஆட்டம் பாமே வெடிக்க காத்திருந்தது. அதில் அந்த குண்டு அவளுடைய வாழ்க்கையில்தான் வெடிக்கப் போகிறது என்று பாவம் சந்தனாவுக்கு தெரியாது. ஒரு வழியாக வந்து சேர்ந்த ஹரிஷின் கையில் பேக் ஒன்று இருந்தது. பேக் வேற சின்னதா இருக்கு, அப்படி என்ன வாங்கியிருக்கான்னு தெரியலையே. கவலையுடன் சந்தனா அவனை பார்க்க தூரத்தில் இருந்த ஹரிஷ் அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான். மெதுவாக அவர்கள் பக்கத்தில் வந்து அவன் உட்கார திலகா அவன் கையில் இருந்த பேக்கை பார்த்துவிட்டு உதட்டை சுளித்தார். எப்படியும் இது ஒரு மோசமான கிஃப்டாக தான் இருக்க போகுது. அதனால அவசரப்பட்டு முன்னாடி போய் கொடுக்காம மொத்தமா எல்லாரும் கொடுக்கும்போது இடையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் நாம என்ன கொடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது என்றார். அவரை நிமிர்ந்து பார்த்து சிரித்த ஹரிஷ், அத்தை, அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. உள்ள இருக்கிற கிஃப்ட் நீங்க யாருமே நினைச்சு பார்க்காத ஒண்ணு என்றான். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சிடல. முணங்கிய திலகா முகத்தை திருப்பிக் கொண்டார். ஹரிஷ் அன்று அவரை எதிர்த்து பேசியதிலிருந்து அவன் மீது கோபமாக இருந்தார்.
அது மட்டும் இல்லாமல் இப்போது சந்தனாவும் அவருடைய பேச்சை கேட்பதில்லை. அதற்கும் ஹரிஷ் தான் காரணம் என்று திலகா நினைத்தார். இப்போது வரிசையாக எல்லோரும் பாட்டிக்கு தங்களுடைய கிஃப்ட்ஸை கொடுக்க ஆரம்பித்தனர். பாட்டிக்கு இருப்பதிலேயே காஸ்ட்லியான ரேரான கிஃப்டை யார் தரப்போகிறார்கள் என்று அவர்களுக்குள் சைலண்டாக ஒரு போட்டியே நடந்து கொண்டிருந்தது. இதுவரை வந்ததில் மாளவிகா என்ற பெண்மணி கொடுத்த டைமண்ட் ப்ரூச்சும் கார்த்திக் கொடுத்த தங்கத்தில் செய்த கிருஷ்ணர் சிலையும் தான் பெஸ்டான கிஃப்டாக பார்க்கப்பட்டது. மாளவிகா கொடுத்த டைமண்ட் ப்ரூச்சை பார்த்து சந்தோஷப்பட்ட பாட்டி அவளின் கைகளை பிடித்து கொண்டார். நீ எப்பவுமே எனக்கு பெஸ்டான கிஃப்ட் தான் தர மாளவிகா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் சாரியில் குத்திக்கிட்டா நல்லா அழகா இருக்கும் என்றார். தேங்க்ஸ் பாட்டி என்ற மாளவிகா ஹரிஷின் பக்கத்தில் காலியாக இருந்த சீட்டில் போய் உட்கார்ந்தாள். அவளின் பக்கமாக லேசாக சாய்ந்த ஹரிஷ், உண்மையிலேயே உங்களோட கிஃப்ட் நல்ல செலக்ஷன். அந்த ப்ரூச் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஒரு குறிப்பிட்ட முகலாயர் வம்சத்தை சேர்ந்தது, ரேர் பீஸ் என்றான். இது மாளவிகாவை ஆச்சரியப்படுத்தியது. சந்தனாவின் ஃபேமிலியை சேர்ந்த பலருக்கும் ஹரிஷை பற்றி பெரிய அபிப்பிராயம் கிடையாது. எந்த வேலைக்கும் உருப்படியாக செல்லாமல் மனைவியின் காசில் ஜாலியாக வாழ்பவன் என்றுதான் நினைப்பார்கள். மாளவிகாவும் அதுபோன்று ஹரிஷை குறைத்துதான் எடை போட்டிருந்தார். ஆனால் இப்போது அவன் சொன்ன விஷயம் அவர்கள் நினைக்கும் அளவிற்கு அவன் முட்டாள் இல்லையோ என்ற சந்தேகத்தை அவருக்கு ஏற்படுத்தியது. இது முகலாயர் வம்சத்தை சேர்ந்த ப்ரூச்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆன்டிக் ஜுவல்லரி பற்றி உனக்கு நிறைய தெரியுமா என்று கேட்டார். ஹரிஷ் தோள்களை அசைத்து மையமாக தலையாட்டினான். ஏதோ கொஞ்சம் தெரியும், அதை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஆர்வமாக கேட்டான். 20 lakhs. மாளவிகாவும் வெளிப்படையாக பதில் சொன்னார். என் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவர் மேலும் கூற ஹரிஷ் உதட்டை பிதுக்கினான். இதை சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, பட் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. அதுக்கு அதிகபட்சம் 15 lakhs கொடுக்கலாம், 20 ரொம்ப அதிகம் என்றான். அதை கேட்டு மாளவிகாவின் முகம் மாறியது. என்ன 15 தானா? கன்ஃபார்மா? நம்பிக்கையான ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வாங்கி கொடுத்தாங்க என்று கவலையுடன் கூறினார். ஹரிஷ் மற்றவர்களுக்கு கேட்காதவாறு குரலை தனித்து கொண்டான். எப்பவுமே இந்த மாதிரி பொருட்களில் ஒரு சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட், அதில் டைமண்ட் இருக்கு. டைமண்டோட சைஸ், கட்டிங், கலர், அப்புறம் கிளாரிட்டி, இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் கொடுத்த கிஃப்டை நான் லைட் வெளிச்சத்தில் பார்த்தேன், அது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. ஹரிஷ் சொன்னதை கேட்டு மாளவிகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவன் இந்த அளவிற்கு விவரங்களை தெரிந்து வைத்திருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வாசல் பக்கம் ஏதோ சலசலப்பு கேட்டது. எல்லோரின் கவனமும் அங்கு செல்ல அசோக் லேசான தள்ளாட்டத்துடன் உள்ளே வந்தான். அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் முகம் சுளிக்க அவன் மேடை ஏறி பாட்டியிடம் சென்றான். என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்பதால் பாட்டியும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தார். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அசோக் என்று பாட்டி கூற அவன் கையில் இருந்த கிஃப்ட் பாக்ஸை அவரிடம் கொடுத்தான். ஹாப்பி பர்த்டே பாட்டி, நீங்கள் எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். பாட்டிக்கு அசோக் சந்தனாவை விரும்பியது தெரியும். ஆனால் சந்தனா ஹரிஷை தேர்ந்தெடுத்ததால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதில் இன்றைக்கும் அவருக்கு வருத்தம் உண்டு. கிஃப்டை கொடுத்துவிட்டு மெதுவாக கீழே இறங்கிய அசோக் நேராக சந்தனாவிடம் சென்றான். சந்தனா, எப்படி இருக்க? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றான். அவனை பார்த்து முதலில் முகத்தை சுருக்கிய சந்தனா கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தாள். நீ ஏன் என்ன செலக்ட் பண்ணாமல் போய் உனக்கு தகுதியே இல்லாத அந்த பிச்சைக்கார பையன் ஹரிஷை கல்யாணம் பண்ண? அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? இருந்தாலும் அவன் எதுக்கும் லாய்க்கில்லன்னு தெரிஞ்ச பிறகு எப்படியாவது நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கலான்னு நினச்சேன். ஆமாம், நீ ஏன் அவனை டிவோர்ஸ் பண்ணல? இப்போ கூட ஒன்று கெட்டு போகல, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு சரியா என்று வாய்க்கு வந்ததை உளறினான். திகைத்து போய் நின்றிருந்த சந்தனா அவன் சொன்ன கடைசி வார்த்தைகளை கேட்டு கோபத்தில் முகம் சிவந்தாள். அசோக், ஷட்டப், வார்த்தை அளந்து பேசு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணத்தோடு என் கூட பழகிற மாதிரி இருந்தா இனிமே நான் இருக்கிற பக்கமே வராத என்று அடிக்குரலில் வார்த்தைகளை கடித்து துப்பினாள். பாட்டியின் பர்த்டே பார்ட்டி என்பதால் தன்னால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று அவனை அடிக்காமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஆனால் மாளவிகாவின் பக்கத்தில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. அவளோட ஹஸ்பண்ட் நான் பக்கத்திலே இருக்கேன், ஏன் முன்னாடியே என் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன தைரியம் உனக்கு என்று அவனுடைய சட்டையை பிடித்தான் ஹரிஷ். அப்போதுதான் ஹரிஷை பார்த்த அசோக், ஓ நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம், உனக்கு என்ன வர்த் இருக்குன்னு என் சந்தனாவை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? நீ ஏன் ஒரு லூசர்? உனக்கெல்லாம் என் சந்தனா கேட்குதா என்று லேசான குளறலுடன் அவன் கேட்டான். அசோக் என் சந்தனா என்று திரும்ப திரும்ப கூறியதில் ஆத்திரமடைந்த ஹரிஷ் அவனை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். அதற்குள் அவன் கையை யாரோ பிடிக்க அங்கு கார்த்திக் நின்றிருந்தான். அசோக் இந்த ஃபேமிலியில் முக்கியமான ஒருத்தன், சின்ன வயசுல இருந்தே அவன் எங்களுக்கு தெரியும். ஆமாம், நீ யாரு?
ஏதோ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போனா போகுதுன்னு எங்கள் ஃபேமிலியில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குறியா? முதல்ல உன்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. அவன் கேட்டதில் என்ன தப்பு? நீ ஒரு பிச்சைக்கார பைய தானே என்று நக்கலாக கேட்டான் கார்த்திக். அவன் பேசியதை கேட்டு சந்தனா கோபத்துடன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க திலகா அவளுடைய கைகளை இறுக்கி பிடித்தார். கண்களால் அவளை மிரட்டவும் செய்தார். அம்மா, என்னம்மா பண்றீங்க? அவன் ஏன் முன்னாடியே என் புருஷனை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? கையை விடுங்க என்று அவள் கையை உதற முயற்சி செய்தாள். ஆனால் திலகாவின் பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. யாரு, நான் பிச்சைக்கார பையனா? நானா ஹோட்டல்ல பில்லு கொடுக்க முடியாம மற்றவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் என்று ஹரிஷும் பதிலுக்கு கிண்டலாக கேட்டான். கார்த்திக் சின்ன வயதிலிருந்தே பாட்டியின் செல்ல பேரனாக வளர்ந்தவன். அதனால் அவனுக்கென்று அந்த ஃபேமிலியில் ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருந்தது. இப்போது ஹரிஷ் பேசியதைப் போல இதுவரை யாரும் அவனிடம் பேசியதில்லை. அதனால் ஆத்திரத்தில் நிதானம் இழந்த அவன், டேய் நாயே, யாரை பார்த்து என்ன வார்த்தடா சொன்ன என்று கத்திக்கொண்டே ஹரிஷை அடிக்க பாய்ந்தான். அவனுடைய வேகத்தை கவனித்த ஹரிஷ் சட்டென்று நகர்ந்து கொள்ள தலைக்குப்புற விழுந்தான் கார்த்திக். நடந்த சண்டையை இதுவரை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கார்த்திக்கை பார்த்து பரிதாபமாக உச்சி கொட்டினார்கள். இருந்தாலும் இந்த ஹரிஷுக்கு ரொம்ப தைரியம் தான்ப்பா. பாட்டியோட செல்ல பேர மேலேயே கை வச்சுட்டான். பாட்டி கோவத்துல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கூட்டத்தில் யாரோ ஒருவர் சொல்ல அதை கேட்ட திலகாவின் முகம் டென்ஷனாக மாறியது. தான் கீழே விழுந்ததை எல்லோரும் வேடிக்கை பார்ப்பதைக் கண்டு அவமானத்துடன் எழுந்த கார்த்திக், என்ன என்னையவே கீழே பிடிச்சு தள்ளுறியா? பொண்டாட்டி காசுல உட்கார்ந்து திங்கிற உனக்கு அவ்வளோ திமிரா என்று கேட்டுக்கொண்டே முஷ்டியை மடக்கி ஹரிஷின் முகத்தில் குத்த போனான். தன்னுடைய முகத்திற்கு நேராக வந்த கார்த்திக்கின் கையை மின்னல் வேகத்தில் பிடித்த ஹரிஷ் முன்பு பிரசன்னா சொல்லிக் கொடுத்திருந்த ஒரு டெக்னிக்கின் படி அந்த கையை அப்படியே இடது பக்கமாக முறுக்கினார். உள்ளே ஏதோ நொறுங்கும் சத்தம் கேட்க கார்த்திக் வலி தாங்க முடியாமல் கதற ஆரம்பித்தான். எப்ப பார்த்தாலும் நீ ஏன் என்கிட்டயே வம்புக்கு வர கார்த்திக்? ஹரிஷ் கோபமாக கேட்க அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்திருக்க பாட்டியால் சட்டென்று அவர்களை தடுக்க முடியவில்லை. ஹரிஷ் கார்த்திக்கின் கையை முறுக்கியதில் வலியில் அவனுடைய முகம் கொடூரமாக மாறியது. அதை பார்த்து பாட்டியின் கண்களில் கனல் தெரிய அவரை முந்திக் கொண்டு திலகா முன்னால் வந்தார். ஹரிஷ், அவனை விடு! திலகா சத்தமாக கத்த ஹரிஷ் கார்த்திக்கின் கைகளை விட்டான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இங்க எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து ரவுடி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உன்னால எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு பிரச்சனை தான். எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத உன்னை போய் கல்யாணம் பண்ணாலே என் பொண்ணு, அவளை சொல்லணும். இங்கிருந்து முதல்ல வெளியே போ! ஆத்திரத்துடன் அவர் கத்தினார். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? சந்தனா குறுக்கே வர ஹரிஷ் அவளை கை நீட்டி தடுத்தான். நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப கூட என்னதான் குறை சொல்றீங்களா அத்த? அவனுடைய குரலில் அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. ஆமா, உன்னதான் சொல்றேன். நீ பண்ண காரியத்தால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? இது வரைக்கும் உன்னால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருந்திருக்கு? நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்தா யார் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா? திலகா அவர் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே போக, ஓ அப்ப என்னாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். முதல்ல இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் வாழ போறீங்க? என்ன விடுங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் வெளியிலிருந்து வந்தவன் தான். ஆனா நீங்க இந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க தானே. உங்களுக்கு முதல்ல இங்க என்ன மரியாதை இருக்கு என்று கேட்டான் ஹரிஷ். அதை சொல்றதுக்கு நீ யாரா என்று ஆங்காரமாக ஒரு குரல் வர எல்லோரும் அங்கே திரும்பி பார்த்தார்கள். அங்கே பாட்டி முகமெல்லாம் சிவக்க எரிக்கும் பார்வையுடன் நின்று கொண்டிருந்தார். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.